ஹலோ பசங்களா, மார்க் ரூம்ல இருக்கோம். சோ இதுல இந்த கொஸ்டினை 1 மினிட்ல எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ அதே மாதிரி நமக்கு நம்மளோட போர்ட் கொஸ்டின்ஸ்ல இது வந்ததுன்னா 5 மார்க்கும் கன்ஃபார்ம். சரி பாருங்க, கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்திரலாம். இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். எஸ் வி நோ. அந்த பிளாக் ஏ ஓட வேல்யூ வந்துட்டு 15 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் பிளாக் பி வச்சு அவங்க பேலன்ஸ் பண்ணிருக்காங்க, ஈக்குவல்பிரியம் பொசிஷன் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப பிளாக் பி ஓட மாஸ் எவ்வளவா இருக்கும் அப்படி பேலன்சிங் கண்டிஷனுக்கு, இவ்வளவுதான். சோ டக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல நான் கான்செப்ட் எடுத்துக்கிறேன். சோ ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்பவுமே சொன்ன மாதிரி சோ இங்கனக்குள்ள அப்வர்ட்ல எனக்கு டென்ஷன் டி ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, டென்ஷன் டி இஸ் ஆக்டிங். இந்த டென்ஷன் டி எனக்கு அப்படியே டிராவல் பண்ணி இந்த ஓவர் த புள்ளி, ஓகேவா, புள்ளிய சுத்தி போகும்போது டென்ஷன் டீயா தான் எனக்கு போகும். அப்போ இந்த இடத்துல வரும்போது இது எனக்கு டென்ஷன் டீயா தான் இருக்கும். பட் ஆனா சென்டர்ல இப்படி ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி போறாங்க இல்லையா, அதாவது புள்ளிய சுத்திட்டு போகாம சென்டர் வழியா போறாங்க இல்லையா. சோ அப்போ இந்த ரெண்டு டென்ஷனும் சேர்த்து ஆட் அப் ஆகி இட் வில் பிகம்ஸ் as a tension 2T. அப்போ இந்த வயர் டென்ஷன் 2T இருந்ததுன்னா இந்த டென்ஷன் எப்படி போகுதுன்னு சொல்லி பாருங்க. இங்க இருந்து அப்படியே போய் இது ஓவர் த புள்ளின்னு சொல்லி இங்கனுக்குள்ள வயர் கனெக்ட் ஆகுது. அப்படி அங்கனுக்குள்ள வயர் கனெக்ட் ஆகும் போது எனக்கு இட் இஸ் ஆல்சோ டென்ஷன் 2T மாறிடும், இதுவும் டென்ஷன் 2T மாறிடும். சோ இதை போட்டுட்டீங்கன்னா கடகடன் நீங்க அப்ளை பண்ணிடலாம். சோ இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்ளை பண்ணும். சோ டவுன்வர்ட்ஸ்ல நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் m of b g. ஓகே, இப்போ இங்கனுக்குள்ளயும் டவுன்வர்ட்ஸ்ல நமக்கு கண்டிப்பா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகும். அதோட மாஸ் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் m of a into g நான் சொல்லிடுறேன். சோ இதோட மாஸ் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 கிலோகிராம். அப்ப இங்கனுக்குள்ள நம்ம எழுதும் போது எப்படி எழுதிடலாம் இதோட வேல்யூ 15g. ஏன்னா 15 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. சோ எழுதியாச்சு. சோ ஓகே, கடகடன் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம்க்கு போகணும். சோ ஃப்ரீ பாடி டயக்ராம் t is equal to mass of b into g. அப்ப எனக்கு கிராவிட்டி 10ன்னு தெரியும். t டென்ஷன் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். சோ t டென்ஷன் கால்குலேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் எங்க பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மாஸ் கனெக்டிங் டேர்மா பாக்குறேன். எந்த இடத்துல மாஸ் கனெக்டிங் டேர்மா பாக்குறேன்? இந்த இடத்துல மாஸ் கனெக்டிங் டேர்மா பாக்குறேன். சோ இதுல இங்க இருந்து ரெண்டு புள்ளிஸ் அப்வர்ட்ல ஜாயின் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு புள்ளி இந்த பக்கம் ஜாயின் ஆயிருக்கு. இதோட டென்ஷன் 2T, இதோட டென்ஷன் 2T, இதோட டென்ஷன் T. அது எல்லாமே அப்வர்ட்ஸ்ல. டவுன்வர்ட்ஸ்ல இருக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான். அப்போ ஐ வில் ரைட் லைக் as 15g is equal to இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா so 2T plus 2T plus T it will becomes as a 5T. Therefore 15g is equal to it will becomes as a 5T. Gravity நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். Therefore டென்ஷனோட வேல்யூ நம்ம செக் பண்ணலாம். 15 into 10 that is a 150 divided by 5 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது we will simply get a 30. ஓகேங்களா, 30 கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். So சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா டென்ஷன் is a 30. So mass of B and gravity நான் 10 அப்படினே சொல்லி வச்சுக்கிறேன். Therefore mass of B is becomes as 3. 1 minute கால்குலேட் பண்ணியாச்சு. சோ திஸ் இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான் பசங்களா, சிம்பிளா சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.